மருத்துவ குணம் நிறைந்த பழ வகைகளில் முள் சீத்தா பழமும் ஒன்று. அனோனா முயூரி கேட்டா என்ற தாவரவியல் பெயரினை கொண்ட இந்த பழங்கள் நமக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. குறிப்பாக நம் உடலில் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை அழித்து வெளியேற்றுவதுதான் முள் சீத்தா பழத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு. துரியன் பழங்களை போன்ற தோற்றத்துடன் கொக்கி வடிவ முட்களை உடைய இப்பழங்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையை கொண்டவை. மரத்தின் வேர், பட்டை, இலை, விதை ஆகியவற்றுக்கும் மருத்துவ குணம் உண்டு. ஆஸ்துமா, சர்க்கரை, உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் மற்றும் நுரையீரல் நோய்களுக்கு இந்த பழம் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. முள் சீத்தாவின் இலைச்சாறு சிறுநீரக குழாய், குடல் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும். இதன் பூக்களை தேநீரில் இட்டு அதனுடன் தேன் கலந்து குடித்தால் சளி, இருமல், நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் மார்புவலி ஆகியவை நீங்கும் என முள் சீத்தாவின் மருத்துவ பயன்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த முள் சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அசிட்டோஜெனிஸ் அப்படின்னு சொல்லி, இதாவது கேன்சர் ஏஜென்ட் குரூப். அதாவது கேன்சரை கில் பண்ணக்கூடிய அசிட்டோஜெனிஸ் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் அதில் இருக்கிறதுனால கேன்சர் செல்கள் எல்லாம் இதை க்யூர் பண்ண ஆரம்பிக்குது, குணப்படுத்த ஆரம்பிக்குது. நம்ம எப்படி ஹீமோதெரப்பி கொடுக்கும்போது கேன்சர் செல்லாம் அழியுது, கருகி போகுது இல்லையா, இதில் கருகாது. ஆனால் கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே டெட் செல்ஸ் ஆக்கி வெளியில் தள்ளுறதுக்கு இது முயற்சி பண்ணி கொடுக்குது. சாதாரணமாக இதனுடைய இலையை எடுத்து கிரீன் டீ மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்பு மிக அதிகமான புத்துணர்ச்சி பெறுகிறது. அது மட்டும் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இதை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய மெமரி பவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மிக அதிகமான சந்தர்ப்பங்கள் உண்டு. இத்தகைய மருத்துவ குணம் பெற்ற முள் சீத்தா பழ மரங்கள் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் சுமார் 4 ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. 4 முதல் 6 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மரங்கள் மிதமான தட்பவெப்ப நிலையிலும் வறண்ட சூழலிலும் நன்கு வளரும் தன்மையுடையவை. சுமார் 4 கிலோ எடை கொண்ட இப்பழங்கள் 1 ஹெக்டேருக்கு 9 முதல் 18 டன் வரை மகசூல் கிடைக்கிறது. நான் ஒரு 400 மரம் ஒரு 3.5 ஏக்கர் தோட்டத்தில் பயிரிட்டு இருக்கேன். இலையை கேட்கறதுக்கு இலையாக கொடுத்துட்றேன், பழம் கேட்கறது பழமாக கொடுக்குறேன். அது போக அழுகி போகிற நிலைமை வந்தால் அதை பூரா ஜூஸ் பண்ணி அதை பாட்டில் பண்ணி வச்சிடுறேன். இந்த 3 வருடத்துக்குள்ளாக ஒரு 300 வியாதியஸ்தர்களுக்கு பரிபூர்ணமாக குணமாகிருக்கு. இது ஒரு வரப்பிரசாதம். இதை என்னென்ன சொல்ல முடியாது, அந்த அளவு ஒரு அதிசயத்தக்க மரம். தமிழகத்தில் முள் சீத்தா பழம் உள்ளிட்ட மருத்துவ பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க செய்யும் நோக்கில் தமிழக தோட்டக்கலைத்துறை 20 முதல் 75% வரை விவசாயிகளுக்கு மானியம் வழங்கி ஊக்குவித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக தேசிய மருத்துவ பயிர்கள் இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இதில் கண்வழி கிழங்கு, மருந்து கூர்க்கன், முள்சீத்தா, நெல்லி முதலான 96 வகையான மருத்துவ பயிர்கள் இருக்குது. இதில் விவசாயிகள் எந்த பயிர் பயிரிட்டாலும் நாங்கள் பயிரின் வயதுக்கேற்பவும் அந்த பயிரினோட சாகுபடிக்கு ஆகிற செலவு பொறுத்து மானியத்தொகை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சாதாரண ஹைபிரிட் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் இயற்கை மருத்துவத்தில் இடம் பிடித்துள்ள முள் சீத்தா போன்ற பழங்களை உட்கொள்வதால் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் தானே?